ஹே பட்டூஸ், வெல்கம் டு மிஸ் மியாவ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளை என்னென்னா உங்களுக்கு காட்டுறேன். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இதெல்லாம் தேவையான பொருள் நம்ம எடுத்து கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் 2 கப் அரிசியை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான முக்கியமான பொருளை பருப்பு தான், அதையும் நல்லா கழுவி ஓரமாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு புளியை சேர்த்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சோடனே நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின உடனே கொஞ்ச நேரம் கழித்து தக்காளியை சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். உப்பு, மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மசாலாலாம் காயோடு நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அரிசி, பருப்பு, நீங்கள் போடுற அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்தமாதிரி கொதி வந்த உடனே குக்கர் வந்து மூடி விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிக்கிற கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, சாம்பார் பொடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சாம்பாருக்கு மெயினான ஐட்டமே. தாளித்து போட்டால் மட்டும்தான் சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து நம்ம சாம்பாரில் நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி ஆச்சு. இது கூட வந்து அப்பளமாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.